டிஎன்பிசியில் இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கான சதவீதத்திலேருந்து ஒரு 5 சம் பார்க்கலாம். அது வந்து இன்க்ரீஸ் டிக்ரீஸ் மெத்தடில் பார்க்கலாம். ஒரு நகரத்தில் கல்வி அறிவு பெற்றவர்களின் எண்ணிக்கை 5 ஆண்டுகளில் 5 லட்சத்திலிருந்து 8 லட்சமாக அதிகரிக்கிறது எனில் அதிகரிப்பின் சதவீதம் என்ன? அதிகரிப்பின் சதவீதம் கேட்டிருக்காங்களா? 5 லட்சத்துலேருந்து 8 லட்சமாக அதிகரிக்கிறதுனா 3 லட்சம் வந்து அதிகரிக்குது. அதை மேலே போட்டுட்டு ஆரம்பத்தில் இருந்தது வந்து 5 லட்சமா, அப்போ 5 லட்சம் இன்ட்டு 100, அப்போ லட்சத்துக்கு லட்சம் அடிச்சிட்டோன்னா இங்கே வந்து 20, அப்போ 60% வந்து அதிகரிச்சிருக்கோம். ஆப்ஷன் வந்து 7 இருக்குது. அடுத்து செகண்ட் சம். ஒரு எண்ணை 18% அதிகரித்தால் 236 கிடைக்கிறது எனில் அந்த எண்ணை காண்க. ஒரு எண்ணுன்றதை நம்ம 100ன்னு அசியூம் பண்ணிப்போம். அப்போது 18% வந்து அந்த எண் வந்து கூடியிருக்கு. அது எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 236. அப்போது 100க்கு எவ்வளோன்ற மாதிரி பார்க்கணும். இது வந்து பாக்ஸ் மெத்தடு. இப்போ என்ன பண்ணோன்னா அடிச்சுக்கலாம் 2, அப்போ எக்ஸுன்றது 200. ஆப்ஷனில் சியில் இருக்குது. அடுத்த சம்மு. இனியன் 5 டசன் முட்டைகளை வாங்கினார். அதில் 10 முட்டைகள் கெட்டுவிட்டால் நல்ல முட்டைகளின் சதவீதத்தை காண்க. அதாவது ஒரு டசனில் வந்து 12 இருக்கும். அப்போது 5 டசன்னா 12 × 5 60 முட்டைகள் இருக்கும். அதில் என்ன கேட்டிருக்காங்க? நல்ல முட்டைகளின் சதவீதம். இதில் வந்து 10 முட்டை கெட்டுருச்சுன்னா அப்போ மிச்சம் 50 முட்டை. கீழே வந்து டோட்டல் போடுவோமா, 60 × 100ன்னு போட்டுக்கலாம். ஒரு 0க்கு ஒரு 0 கட் பண்ணக்கப்புறம் 500/6ன்னு இருக்கும். இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 83.33ன்னு வரும். அப்போ ஆப்ஷன் டியில் இருக்குது. இதான் ஆன்சர். அடுத்து, ஒரு புத்தகத்தின் விலை முதலில் 25% குறைக்கப்பட்டு பின் 20% கூட்டப்பட்டது எனில் விலையில் ஏற்படும் மாற்றம். அதாவது இந்த மாதிரி குறைக்கப்பட்டு கூட்டப்பட்டதுன்னு இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா ஒரு ஃபார்முலா இருக்குது. A + B + AB/100. இப்போது ஃபஸ்ட்டு 25% குறைக்கப்பட்டுன்னு கொடுத்துருக்காங்களா, அப்போது A வந்து நமக்கு -25, B வந்து கூட்டப்பட்டதுன்னு கொடுத்தனால 20, B = 20. இப்போ போடலாம் 25 + 20 ப்ளஸ் -25 20/100. இப்போ அடித்தோன்னா 4, இங்கே 5, இதை கழிச்சா -5 -5 = -10. இப்போ -10ன்றதுனால இங்கே வந்து 10% வந்து குறைய தான் செய்யும். அது வந்து ஆப்ஷன் டியில் இருக்குது. அடுத்து 5ஆம் சம். ஒரு பொருளின் விலை 6% உயர்த்தப்பட்டது. பின்னர் அந்த புதிய விலையில் 6% குறைக்கப்பட்டது. தற்போது உள்ள புதிய விலை ₹1 எனில் அந்த பொருளோட அசல் விலை என்ன? அதாவது அசல் விலை தான் கேட்டிருக்காங்க. அதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 6% வந்து உயர்த்தப்படுதா, அதனால் 100 + 6/100 இன்ட்டு அது 6% வந்து குறைக்கப்பட்டது. அப்போது 100 - 6/100. அது எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ₹1ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போது எக்ஸ் இன்ட்டு இது வந்து என்ன ஃபார்மெட்டில் இருக்குன்னா A + B A - B ஃபார்மெட்டில் இருக்குது. அப்போது A² - B² இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ 10,000 கிடைக்கும் = 1. இப்படி போடும்போது 10,000 / இது கீழே வந்துடும் 10,000 - R². இது எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் டியில் இருக்குது. அதுக்கடுத்து, ஒரு எண்ணை 25% அதிகரித்து பிறகு 20% குறைக்கப்படுகிறது எனில் அந்த எண்ணில் ஏற்பட்ட சதவீத மாற்றத்தை காண்க. இங்கே வந்து 4 ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் இந்த சம்மை செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டிஎன்பிசி படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.